ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவல்துறை தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி 16 தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 15 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா என்னோட வீடியோ லிஸ்ட்டை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைய வீடியோக்கு போகலாம். அதில் முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அங்காரா மற்றும் கோண்டுவானா என்ற 2 நிலப்பகுதியை பிரிக்கும் நீர்ப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெத்திஸ் கடல். அதுதான் அந்த 2 நிலப்பகுதியை பிரிக்கதா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபாரில் எத்தனை தீவுகள் வாழிடமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 தீவுகள் வாழிடமாக உள்ளது. அதில் அந்தமானில் மட்டும் 25 தீவுகள் வாழிடமாக இருக்குது. நிக்கோபாரில் 13 தீவுகளாக வாழிடமாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து மொத்தம் 38 தீவுகள் வாழிடமாக இருக்கிறது அந்தமான் நிக்கோபாரில். அடுத்து வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலையில் உருவாகும் மண் எது சரளை மண். அதுதான் வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலையில் உருவாகிறது. அடுத்து கங்கை ஆற்றை சுத்தம் செய்ய தேசிய சுத்திகரிப்பு ஆற்றல் நிதியிலிருந்து எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது 500 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,55,618 அஞ்சல் அலுவலகங்கள் இருக்கிறதா ஸ்கூல் புக்கில் டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. 10th புவியியல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இளம் இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா ராஜாஜி. ராஜாஜி அவர்கள் தான் இளம் இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்துக்கிறாரு. அடுத்து விவேகானந்தர் சிகாகோ மாநாடு. அதாவது விவேகானந்தர் சிகாகோவில் சொற்பொழிவு ஆட்டினார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1793 சிகாகோவில் நடந்த மாநாட்டில் தான் சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். அடுத்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்றோர் இல்லத்தை நிறுவிய முதல் இந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி பாப்லே. அவர் தான் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்றோர் இல்லத்தை நிறுவியிருக்கிறார். அடுத்து விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1858 ஆண்டு நவம்பர் 1 வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா MS சுவாமிநாதன். அவர்கள் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தின் மேல் அமைந்துள்ள சுரப்பி எது பார்த்தீங்கன்னா சுப்ராரீனல் சுரப்பி. அதுதான் சிறுநீரகத்தின் மேல் அமைந்துள்ளது. அடுத்து சலவை சோடா என்பது என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். அதாவது சலவை சோடாவின் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பருப்பொருள் மின்சுமை உடையது என முதலில் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் பாரடே. அவர் தான் பருப்பொருள் மின்சுமை உடையது என முதல்ல கூறுகிறார். அடுத்து ஆல்காலிஜன் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரி பிளாஸ்டிக் ஆகும் சொல்லி 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மின்னோட்டத்தின் SI அலகு என்ன பார்த்தீங்கன்னா ஆம்பியர். அடுத்து பௌத்தவி சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அவர் தான் பௌத்தவி சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்திருக்கிறார். அடுத்து காந்திஜியை அரை நிறுவன பக்கிரி என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் கூறியிருக்கிறார். இதில் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், அரை நிறுவன பக்ரி யார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி. ஸோ இது நோட் பண்ணி வச்சுங்க. 2 விதமாக இதில் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்து அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றவர் யாருன்னா திருவள்ளுவர். அவர் தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி என கூறியிருக்கிறார். அடுத்து தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்று கூறும் நூல் எதுனா பதிற்றுப்பத்து. அதுதான் தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கூறுகிறது. அடுத்து எம்ஜிஆர் அவர்களை இதயக்கனி என்று போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அவர் தான் எம்ஜிஆர் அவர்களை இதயக்கனி என போற்றுகிறார். இது உங்களுக்கு ஆப்ஷனில் அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 முதல் 10 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இது எல்லாமே காவல்துறை தேர்வுக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல் காவல்துறை சம்பந்தமான முக்கியமான வீடியோக்களுக்கும் ஜாப் சம்பந்தமான முக்கியமான வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.